ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். கே நேரு மீது ஊழல் வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. வடமாநில தொழிலாளர்கள் தான் கஞ்சாவை தமிழகத்திற்கு கொண்டு வருகின்றனர். தாமோ அன்பரசன் சர்ச்சை பேச்சு. நாமக்கல் பொன் காளியம்மன் கோயிலை இடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை. சத்ரபதி சிவாஜி ஜெயந்தி கொண்டாட்டத்தில் வன்முறை, போலீசார் குவிப்பு. ஏஐ மாநாட்டு அரங்கத்தில் இளைஞர் காங்கிரஸ் அரை நிர்வாண போராட்டம், வலுக்கும் கண்டனங்கள். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவர் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். முதல் செய்தியாக அமைச்சர் கே நேரு அவருடைய கட்டுப்பாட்டில் தான் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இருக்குது. இந்த துறையில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது. இதற்கான அனைத்து ஆதாரங்களிடம் எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இடி 2 முறை கடிதம் வந்து டிஜிபிக்கு எழுதி, டிஜிபியில் பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதி வழக்கு பதிவு செய்யுங்க, விசாரணை பண்ணுங்க அப்படின்னு. எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, எடுக்கலை. அவங்க முன்னெடுப்பே எடுக்கலை வழக்கு பதியக்கூடியது. இப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அதான் ஆதாரம் இருக்குங்கிறாங்க, வழக்கு பதிவு செய்யுங்க, விசாரணை பண்ணுங்க அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்க? உயர்நீதிமன்றத்தை வரவேற்கணும். ஏன்னா ஊழலுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராக நம்ம பார்க்க முடியும். அதுவும் இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல திமுக கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய செய்தி இது. ஆனா திமுக இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. பொதுவாகவே பல முறை நீங்க அப்படியே பல பேர்கிட்ட கேட்டு பாருங்க. ஏதாவது ஒரு ஆசிரியர் பணியா இருக்கலாம், எந்த பணியா இருக்கலாம், பல லட்சங்கள், இதுல 25 லட்சத்துல 35 லட்சம் பேரம் பேசப்பட்டிருப்பதா சொல்றாங்க. ஆக பல ஆண்டு கணக்காக இப்படி கோடிக்கணக்கான ரூபாய்களை வாங்கி ஏப்பம் போட்ட கட்சி திமுக கட்சி. நீட் பற்றி விவாதம் வந்த போது கூட இந்த மெடிக்கல் சீட்டுக்கெல்லாம் எத்தனை நகரங்கள்ல நாங்க சீட்டு பணமாக அமைச்சரே பேசியிருக்கார். அந்த வீடியோலாம் வந்திருக்கிறது. இதுல கொடுமை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சத்துணவு சமைக்கிறாங்கல்ல ஆயா, அது பெரும்பாலும் கைம்பெண்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க அந்த இதுக்கு. அவங்கள்ட்டே ஒரு நேரத்தில் 4 லட்சம்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சம்பளமே எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும். அவங்கள்ட்டே அதிக அளவில் லஞ்சம் வாங்கிட்டு தான் போஸ்டிங்கே போட்டாங்கங்கிற ஒரு இதெல்லாம் உண்டு. எல்லா இடத்துலையும் லஞ்சம் தான். அதனால இந்த அளவுக்கு ஆண்டாண்டு காலமாக லஞ்சம் செய்யக்கூடிய திருடர்கள், தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். இன்றைக்கு வசமா மாட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 பேருக்கு பக்கம் இந்த லஞ்சம் வாங்கியிருக்கிறதா இப்போ செய்தி வந்திருக்கிறது. அதுல வாட்ஸ்அப் சேட்டு, ஸ்கிரீன்ஷாட்டு, ஆயிரக்கணக்கான பேர் தேர்வுலாம் எழுதியிருக்காங்க. தேர்வுக்கு முன்னாடியே அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தாச்சு வீட்டுக்கு, அதெல்லாம் இப்ப மாட்டி இருக்கிறது. ஆகவே அமலாக்கத்துறைக்கு ஒரு சிறப்பான பாராட்டுதல்கள். ஏதோ 10 ரூபாயெல்லாம் வச்சுல பெரிய கில்லாடி வேலைகள் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வெளிச்சத்து வந்திருக்கிறது. அவங்களுக்கும் 10 ரூபாய்க்கும் ஏதோ ஒரு ஜென்மாந்திர உறவு இருக்கு. அது அங்கேயும் 10 இங்கேயும் 10. அதனால பாலாஜினாலும் 10, இங்கேயினாலும் 10 தான். ஆக 10 ரூபாய் வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள், விளையாடி இருக்கிறார்கள். அதெல்லாம் வெளிச்சத்து வந்திருக்கிறது. இதுல என்ன கவனிக்கணும், ஆதாரத்தோடு கொடுத்து 6 மாசம் ஆகியும் கூட இது வரைக்கும் இந்த நடவடிக்கை இல்லை. இப்ப 6 மாசம் லஞ்ச காசை கொடுத்து தகுதியற்ற நபர்கள் காசை மட்டுமே கொடுத்து வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இதெல்லாம் பார்க்கணும். இதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கல. நீங்க சொன்னபடி 2 முறை டிஜிபி அவருக்கு கொடுத்து உண்மை பேசாம கிடப்புல போடப்பட்டிருக்கிறது. அப்ப ஸ்டாலின் அரசு எந்த அளவுக்கு லஞ்ச லாவண்யத்துக்கு துணை போக்குன்ற அரசு தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல பாருங்க, இந்த 2 துறைகள்ல பணி நியமன ஊழல் மட்டுமே இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா, இதே 2 துறைகள்ல கான்ட்ராக்ட் இப்ப பாருங்க, திருச்சினா KN நேருவும் பொய்மொழின்னு கரெக்டா தான் இருக்குல்ல, சொன்ன கூட டங் ஸ்லிப்பானா கூட கரெக்டா வந்திருக்கு பாருங்க. அந்த பொய்யா மொழி இவங்க தான் எடுப்பாங்க. இப்ப இந்த 2 அமைச்சர்கள் எடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் மட்டும் பாருங்க. இதே போல பல மற்ற அமைச்சர்கள், கவுன்சிலர்கள், மற்ற நகராட்சிகள் அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் நம்முடைய பணம்
போய்கொண்டிருக்கிறது. இவங்க சொல்றது என்ன, குறை சொல்றது என்னது, மத்திய அரசு வஞ்சிக்கிறது. மக்கள் பணத்தை வயிற்றுல அடிச்சு நீங்க பிடிங்க கோடி கோடியா சாப்பிட்டு இருக்கீங்க. பதில் என்ன சொல்றாங்க, மத்திய அரசு வஞ்சிக்கிறது. மத்திய அரசு வஞ்சிக்காதே. எப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க பாருங்க. கடைசியாக நீதியரசர்கள் வந்துதான் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சிஎம் ஒன்னும் வேலை செய்யல, டிஜிபி வேலை செய்யல, பேசாம தமிழ்நாட்டு நிர்வாகத்தை நீதிபதிகளே நீதியரசர்களே செய்யலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழக நிர்வாகம் மோசமாகி போய்கொண்டிருக்கிறது. இதுல இன்னும் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இப்ப உடனே இவங்க அரெஸ்ட் பண்ணா கூட, அரெஸ்ட் பண்ணுவாங்களே தெரியாது, அது ஒரு $1 மில்லியன் கொஷின். அரெஸ்ட் பண்ணால் கூட உடனே இருக்கவே இருக்கு காவேரி ஹாஸ்பிட்டல், உடனே அடுத்த செகண்ட் நெஞ்சு வலி வந்துடும். உடனே மருத்துவர்கள் மருத்துவ அறிக்கை கொடுப்பாங்க. நமக்கு தெரியும் அந்த அடுத்தடுத்து வரக்கூடிய டிராமா என்ன, காட்சிகள் நமக்கு தெரியும். வழக்கு போகும், வழக்கு பதியப்படுறதுக்கு அதுக்கு எத்தனை நாள் ஆகும், விசாரணை எத்தனை நாள் ஆகும். இப்ப பாருங்க 2G வழக்கு ஆரம்பிச்சு மோடி 3 வந்தாச்சு, இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. ஆகவே ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டெனிட், அந்த நம்பிக்கையில் தான் இவர்கள்லாம் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி தான். மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எந்த அளவுக்கு ஊழல் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத பார்த்து தான் நம்ம அந்த ஆதங்கத்தை சொல்றேன். நான் எல்லா அரசியல் கட்சிகளுமே இன்னொரு அரசியல் கட்சியை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு தான் உள்ளடி வேலை செய்கிறார்களோ என்ற சந்தேகம் வருகிறது. இருந்தாலும் கூட இது திமுக ஊழல் கட்சி என்பதை ஆதாரப்பூர்வமாக அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி. இதை தேர்தலுக்கு ஒரு திருப்பு முனையாக பாஜகவோ மற்ற அதிமுக மற்ற எதிர்கட்சிகளோ பயன்படுத்திக் கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தினமும் 10,000 பேர் வட மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரான். ஆளுக்கு 2 கிலோ கஞ்சா எடுத்துட்டு வந்துடுறான். இந்த 10 வருஷமாக ஆட்சி பண்ணாங்க அதிமுக, அவங்க தடுத்திருந்தா இவ்வளோ கஞ்சாலாம் வந்திருக்காது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு தாமோ அன்பரசன் ஒரு பக்கம் பேசுறாரு. அதே கூட்டத்தில் கனிமொழி சோமு, NVN சோமுடைய மகள் டாக்டர் கனிமொழி, கவிஞர் கனிமொழி இல்லை டாக்டர் கனிமொழி, அவங்க என்ன பேசுறாங்கன்னா, ஹிந்தி படிச்சா என்ன கிடைக்கணும்னு பல பேர் கேட்குறாங்க, எதுக்கு ஹிந்தி படிக்கணும், படிக்கக்கூடாதா நீங்க அப்படின்னு. ஹிந்தி படிச்சா கஞ்சாவும் பானிபூரியும் தான் வைக்க முடியும் அப்படின்னு அவங்களும். இது தொடர்ச்சியாக வட மாநிலத்தவர்களை இப்படி வன்மமாக இவங்க பேசுறதை எப்படி பார்க்க. ஒரு முறை ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாரு, எந்த அமைச்சர்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இல்ல அப்படி சொல்லியிருப்பாரு இல்லையா. காலையில எந்திரிச்சாலே யாரு என்ன பேசுவாங்கன்னு தெரியல, தூக்கம் தொலைத்த சர்வாதிகாரி என்று தன்னை பற்றி சொல்லியிருப்பாரு. இப்ப நேரடியா ஸ்டாலின் அவர்களே நேரடியா குற்றம் சுமத்தி இருக்கிறார் தாமோ அன்பரசன். ஏன்னா நீங்க சொல்ற கணக்குப்படி பாருங்க, ஒரு நாளைக்கு 10,000 பேர் வராங்க பீகார்ல இருந்து வட மாநிலங்கள்ல இருந்து. ஒவ்வொருத்தர் 2 கிலோ தலைக்கு கஞ்சா. ஒரு நாளைக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மூலமாக 20 டன் கஞ்சா. அப்ப எத்தனை லாரி கஞ்சா பாருங்க, அவ்வளோ கஞ்சா வருது. அது வருது என்பது தாமோ அன்பரசனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஸ்டாலினுக்கு தெரியல. அவர் கேட்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியல. அப்படின்னா நேரடியாக முதலமைச்சரை எதிர்க்கக்கூடிய தைரியம் அவருக்கு இருந்திருக்கிறது. அப்படி எடுத்துக்கலாமா? நம்ம மாசுவும் கூட சொன்னாரு, அவரையும் சொன்னாரு, நம்ம சர்வாதிகாரி ஸ்டாலின் சொன்னாரு அந்த மாதிரி கஞ்சா அப்படி ஒண்ணு கிடையாதுன்னாரு. மாசு சொன்னாரு. அப்ப இவங்களுக்கெல்லாம் தெரியாம இவங்க கண்ணு போட்டு இப்படி தெரிஞ்சிருக்கிறது என்பது நாம யோசிக்கணும். ஆகவே நான் எதற்கு சொல்ல வரேன்னா, எந்த அளவுக்கு ஒரு போலியான ஆதாரமற்ற குற்றச்சாட்டை ஒரு வட மாநில தொழிலாளர்கள் மேல சுமத்தி ஒரு கலவரத்தை, ஒரு பிரிவினை, ஒரு சண்டை ஏற்படுத்தணும். நமக்கு இன்னொரு விஷயம் இல்லை, இந்த 10,000 பேர் டெய்லி வராங்கன்னா அந்த கணக்கு நம்ம போட்டோம்னா எங்கேயோ போகுது. இவங்க எல்லாரும் டீ கடையிலையும் பானிபூரி விற்கிறதுக்காக மட்டும் வராங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, அது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல போனீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் இல்ல, திண்டாட்டம் தான். பல இடங்கள்ல நீங்க போய் இங்க நகரத்துல கடைகள்ல போனா கூட நிரந்தரமாக ஆட்கள் தேவை என்கின்ற பெயிண்ட்ல எழுதி வச்சிருக்கான். ஆள் கிடைக்கிறது இல்ல. ஆனா இவ்வளவு ஆள் என்ன பண்றான்னா, எல்லாம் மப்பு அடிச்சுட்டு சாராயம் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு மல்லாக்க படுத்து கிடக்குறான். டவுன்லயும் சரி கிராமத்திலயும் சரி. ஒரு 30-40 பேர் ஒவ்வொரு கிராமத்துல போனா சும்மா விளையாடிட்டு குடிச்சிட்டு கிடப்பான். அவங்க வீட்டுல அவங்க பொண்டாட்டி யாராவது வேலை செய்வாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப இங்க தொழில் செய்வதற்கு தொழிலாளர்கள் லேபர் இங்க கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய பானிபூரி விற்கக்கூடிய பீடாவாயங்கள் இங்க வராவிட்டால் தமிழ்நாட்டுல எந்த தொழிலுக்கும் கொத்தனார்ல இருந்து ஆரம்பிச்சு
இந்த உழவு பணி கூட நாத்து நடுறதுக்கு பல கிராமங்கள்ல வட மாநிலத்துல இருந்து வேலை பண்றான். டீ எஸ்டேட்ல, பண்ருட்டியில முந்திரி பதனம் பண்ண இடத்துல, திருப்பூர் தொழிற்சாலைகள்ல, எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் சரி. அவங்க என்ன சொல்றாங்க, இங்க வந்து மேற்படிப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, டிகிரி லெவல், அது இங்க பெரிய லெவல்ல பூம் ஆயிடுச்சு. எல்லாரும் அதை படிச்சுட்டு இது போன்ற கூலி தொழிலுக்கு அவங்க எல்லாம் வேலை பார்க்கறதுக்கு தயாரா இல்ல. எல்லாம் ஏஐ எல்லாம் வந்துருச்சு. இப்ப அது போல இண்டஸ்ட்ரியில தான் அவங்க இருக்கிறாங்க. நீங்க வந்து இதுக்கு வந்து குறை சொல்லாதீங்க. சரி, அப்ப ஒரு பழமொழி இருக்கு, எல்லாரும் வந்து பல்லக்குல போகணும்னு நினைச்சா பல்லக்கு தூக்குறது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்படிப்பட்ட வேலைகளை செய்வதற்கு ஆட்கள் வேணும். அப்படிப்பட்ட ஆள் தமிழ்நாட்டுல யாரும் இல்ல. இருக்கிற ஆளு தூங்கிட்டு இருக்கான், மொப்படிச்சிட்டு இருக்கான். அது செய்யறதுக்கு எங்க இருந்து நீ கொடுக்குற 700 ரூபாய் கூலிக்கு வந்து உட்காந்து 1500 ரூபாய் அளவுக்கு வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் முழுக்க அங்கேயே தங்கியிருந்து சோறு தின்னுட்டு அந்த காசையும் மிச்சம் எடுத்து ஊருக்கு அனுப்புறான். அப்படிப்பட்ட ஆட்கள் வரும்போது அவன் இல்லாட்டி என்ன ஆகும்? தமிழ்நாட்டுல தொழிற்சாலைகள் மற்ற தொழில்கள் ஸ்தம்பிச்சு போடும். எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்குமே இங்க நடக்காது. நிச்சயம். ஆமா, இந்த மெட்ரோல இருந்து ஆரம்பிச்சு எல்லா லேபரும் இவங்க தான். அப்ப நீ வந்து இந்த மாதிரி எதிர்ப்பது மூலமாக என்ன சாதிக்க நினைக்கிறீங்க? நீ யோசனை பண்ணணும் இல்லையா? இன்னொன்னு, ஒரு சமூகத்தையே முழுக்க முழுக்க குற்றவாளிகளாக அந்த பரம்பரையே குற்றவாளி பரம்பரை என்று சொல்ல குற்றம் சுமத்துவது ஒரு சமூகத்துக்கு ஒரு தப்பு இல்லையா? ஆனா இவங்களுக்கு எலெக்ஷனுக்கு வேலை பார்க்க வட மாநிலத்தில் அவர் பீகார்ல இருந்து அவர் மட்டும் வரணும், மட்டும் வரணும். அப்ப அவர் கஞ்சா அடிச்சுட்டு வந்தாரான்னு தெரியலையே. இப்ப வட மாநிலம்னா ராகுல் கூட தான் வட மாநிலத்தவர். கன்னியாகுமரி கஞ்சா வித்துட்டே போனாரான்னு நமக்கு தெரியல. ஜோடோ யாத்திரை. ஆமா, பொதுவாக தான் சொல்ல வட மாநிலத்தவர்னு. அதனால இப்படி குற்றம் சுமத்துவதன் மூலமாக ஒரு பிரிவினை மனப்பான்மை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். ஏன்னா திமுகவுடைய ஆரம்பத்திலிருந்து பாத்தீங்கன்னா முதல் வந்தது எப்படி வந்தது? ஹிந்தி அரக்கி ஒழிகன்னு சொல்லி ஹிந்தி எதிர்ப்புல தான் முதல்ல வராங்க. அதுல பல பேர் துணி விட்டு தற்கொலை செய்ய தூண்டி தீக்குளிக்க வைத்து அந்த பிணத்தை வைத்து பிண அரசியல் செய்ய திமுக வந்தது. அப்புறம் ஆரிய திராவிடன், பிராமண எதிர்ப்பு, மேல் ஜாதி கீழ் ஜாதி, மொழி அரசியல், இப்படி பிரித்து பிரிவினை பேசி மட்டும்தான் திமுக இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இப்ப திருப்பி அதை கையில் எடுத்திருக்காங்க. அந்த பிராமண எதிர்ப்புலாம் இப்ப அந்த அளவுக்கு செல்ஃப் எடுக்கல. சரி, பீகாரியை எதிர்ப்போம், வட மாநிலத்தை எதிர்ப்போம், அப்படி பிரிவினை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன்னா இவங்க நிர்வாக திறமை இல்ல, சாதனைகளை கேட்டு ஓட்டு வாங்கக்கூடிய திராணி இல்லை, உண்மை இல்லையே. ஆகவே இதை போன்ற பேச்சுக்கள், பிரிவினைவாத இந்த முழக்கங்கள் இன்னும் தேர்தல் நெருங்க அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நீங்க சொல்ல யாரும் ஏற்க தயாரா இல்லை. என்ன சின்ன உதாரணம் சொல்றேன். நான் வந்து ஒரு கடைக்கு போயிருந்தேங்க, ஒரு மளிகை கடை வீட்டு பக்கத்துல. அந்த மளிகை கடைக்காரருக்கு ஹிந்தியில ஒரு எழுத்து கூட தெரியாது. அங்க இதே போல நீங்க சொல்லக்கூடிய வடக்கன்ஸ் தான் வந்திருக்கான். அவன் ஏதோ வேலைக்கு வந்திருக்கான், கூலி வந்து அங்க ஏதோ வாங்கி அரிசி பருப்பு வாங்க வந்திருக்கான். அவனுக்கு தமிழ் கொஞ்சம் கூட தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. இவன் ஏதோ பேசுறான், அவன் ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறான், அவன் ஏதோ சொல்றான். இது நடந்துட்டு இருக்கு. 6 மாசம் கழிச்சு நான் பாக்குறேன், இதே அளவரா அந்த கடைக்காரன் இருக்கான். இவன் கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சுக்கிறான், அவன் கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சுக்கிறான். யாரும் சண்டை போடல. அப்ப 2 பேருமே கத்துக்கிறாங்க, வாழ பழகி கொள்கிறாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. ஆகவே நீங்கள் பிரிவினை பேசி அரசியலுக்காக எப்படி நாட்டை பிளக்க நினைத்தாலும் மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை திமுக நினைவில் கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீக புரட்சி திராவிட மாடல் ஆட்சி ஒரு பக்கத்துல கும்பாபிஷேகம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் விளம்பரத்தை செய்து கொண்டிருந்தாலும் பல இடங்கள்ல அதுவும் புராதனமான கோயில்களை எல்லாம் இடிக்கிறார்கள்ங்கிற ஒரு குற்றச்சாட்டு பலரும் சொல்லிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்படி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்துல இருக்கக்கூடிய குமாரமங்கலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல 13ஆம் நூற்றாண்டுடைய ஒரு வருஷத்தையே பொன்காளியம்மன் கோயில்னு ஒன்று இருக்கு. இந்த கோயிலில் நாங்கள் வந்து புனரமைப்பு பண்ணி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில விஷயங்களை இடிக்கலான்னு முயற்சி கொள்ளும் பொழுது உயர் நீதிமன்றத்தில் கேஸுக்கு போகிறாங்க 2024. அதுக்கப்புறம் ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடக்குது 2025 டிசம்பரில். இது வரைக்கும் இப்போ நீதிமன்றம் போயிருக்கிறதுனால இப்போ வரைக்கும் நாங்கள் எதையுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு வேலையெல்லாம் தொடங்க மாட்டோம், புனரமைப்பு பணியெல்லாம் செய்யலை அப்படின்னு. திடீர்னு என்ன பண்ணுறாங்க,
பிப்ரவரி 22, இந்த பிப்ரவரி 22 பாலாலயம் செய்ய போறோம், அதுக்காக வேலையை திரும்ப இடிச்சு இது பண்ண போறோம், கோர்ட்டு வந்து தடைன்னு நீங்க வாங்குற வரைக்கும் நாங்க இந்த வேலையை செய்வோம் அப்படின்னா ஏதோ உங்களுக்கு நெருக்கடி இருக்கு, அவசியமா செய்யணும் அப்படின்னு திரும்ப மக்கள் கொதிப்படைஞ்சு இது அவசர வழக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராம ரவிக்குமார் ஒரு ஏற்கனவே ஒரு கலெக்டர்கிட்டையும் மனு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கேஸுக்கும் கேஸ் வரும் பொழுது இந்த சொலிசிட்டர் அந்த இவருக்கு HRNC சார்பாக இருந்த ஆஜராகிற வக்கீல் அருண் நடராஜன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு, புனரமைப்பு வேலையை நடக்கிறோம், அதுக்காக நாங்கள் இன்னும் அந்த ஒரு சின்ன விஷயங்களை மட்டும்தான் இடிக்கிறோம், இப்போதைக்கு ஒன்றும் நாங்கள் இடிக்காம இருக்கோங்கிறாரு. அவரே கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்றாரு, புனரமைப்பு பணிப்பை கோவிலின் ஒரு பகுதியை இன்னைக்கு காலையிலேயே இடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. அந்த ஒரு டைம் சொல்றாரு ஜட்ஜு, 1:15 மணி வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்ததோ அதுதான் இருக்கணும், இனிமேல் ஒரு செங்கல்ல நீ நவுத்தக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா கோர்ட்டு சொல்லியிருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீதி அரசருக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அதே போல தொடர்ந்து இந்துக்களுடைய உரிமையை காப்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ராம ரவிக்குமார் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்கள். திருப்பரங்குன்றத்திலையும் ஒரு எத்தனை ஆண்டு போராட்டம், 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த தொடர் வந்து ஒரு நமக்கு உரிமை மீட்பதற்காக பெரிய அளவில் போராடி கொண்டிருக்கிறார், பாராட்டணும். அதே போல அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுடைய ஆலயத்தை பாதுகாப்பதற்காக இந்த அளவுக்கு பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு நம்முடைய வணக்கங்கள். இவர்கள்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இதே போல நம்ம ஊர்ல நம்முடைய கோயில்களை காப்பாற்றணும். நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பழமையான கோயில். நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி ஒரு ரெப்ளிகா அதே போல ஒரு கோயில் கட்டணும், அல்லது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் போல ஒரு கோயில் கட்டணும், ரெப்ளிகா. ஒரு 10,000 கோடி வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம், சும்மா ஒரு இமேஜினேஷன் தான், பண்ண போறது இல்லை. வேணா 10,000 கோடி இருந்தா எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் இன்னைக்கு திட்டம் போட்டால் கூட நீங்க ஏர்போர்ட் கட்டிடலாம், ஒரு பெரிய துறைமுகம் கட்டலாம், ஒரு ஃபேக்டரி கட்ட முடியும். ஆனால் இப்படிப்பட்ட பழமையான கோயில், தஞ்சாவூர் பெரிய கோயிலை போல ஒரு கோயிலை உங்களால் யாராலையும் கட்டவே முடியாது, எத்தனை 1000 கோடி செலவு பண்ணாலும். அது மாதிரி பண்றதுக்கு ஆளே இல்லைங்க. இப்ப எத்தனை வேலைப்பாடுகள், எத்தனை தூண், எத்தனை ஆர்கிடெக்சர் மார்வல்னு சொல்லலாம். அப்ப பழமையான கோயில்கள் ஒவ்வொன்றும் பொக்கிஷங்கள். அதனாலதான் ராமர் கோயிலேயே தமிழ்நாடுடைய அந்த கோயில் அமைப்புல கட்டணும்னு ஆசைப்பட்டு இப்ப கட்டியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கான ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுக்குன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, நிச்சயமாக. இப்ப இந்தியாவிலேருந்து 40,000க்கும் மேற்பட்ட கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நம்ம வந்து பாக்குறோம். பழமையான கோயில் இதே போல நீங்க சொல்லக்கூடிய இந்த கோயிலை போல மிக பழமையான தொன்மையான கோயில்கள் கிட்டத்தட்ட 20,000, 30,000, 40,000 கோயில் பக்கம் இருக்கும் என்று நாம் படிக்கிறோம். இந்த அளவுக்கு கோயில் எங்க இருக்கு இந்தியாவில்? அப்ப இத்தனை கோயில்கள் யாரால் கட்டப்பட்டதுன்னா மன்னர்கள். நம்ம வெளிப்படையா சொல்றோம், மன்னர் மட்டும் கட்டல, மக்கள் போய் கட்டியிருக்காங்க. பல பேர் மக்கள் வந்து சும்மா போய் காலையில இருந்து வாழ்க்கை முழுக்க கொடுத்து வேலை பார்த்திருக்கான். அரசன் கொடுத்ததை வாங்கிட்டான், அவ்வளவுதான். டிமாண்ட் பண்ணல. அவன் டிமாண்ட் பண்ணி எனக்கு ப்ரொஃபஷனலா எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டானா மன்னனால கூட கொடுத்துருக்க முடியுமா தெரியாது. எப்படி இத்தனை கோயில் வந்திருக்க முடியும்? அப்ப நம்முடைய மக்கள் ஆண்டாண்டு காலமாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மக்கள் இந்துக்கள் சேர்ந்து கட்டிய கோயில்களை HRMC வந்து இடிக்க பார்க்கிறது. தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க கும்பாபிஷேகம் பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கும்பாபிஷேகத்துல நேரடியா லால்குடி பக்கத்துல நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் நேரடியா அவர் சொன்ன தகவல். அதே போல இப்ப கூட ராம சீனிவாசன் அவர்கள் அவங்க தொகுதியில வந்து பக்கத்துல மதுரை பக்கத்துல ஒரு கோயிலை பத்தி சொன்னார். கிட்டத்தட்ட 5-6 கோடி அளவுக்கு வந்து கும்பாபிஷேகத்துக்கு அந்த பொதுமக்கள் வசூல் பண்ணி 1 லட்சம் 2 லட்சம். ஒருத்தர் தேர் மட்டும் புதுசா 50 லட்சம் ரூபாய்க்கு தேர் அவர் சொந்த காசு போட்டு செலவு பண்ணியிருக்காரு. அந்த கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சது திமுக கட்சி தான், நம்ம சேகர் பாபு தான் நாள் குறிச்சு கொடுத்துருக்காரு. யார் யார் அமைச்சர்கள் வருவாங்க சொல்லி அவங்கள கல்வெட்டுல போடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக கொடுத்த அத்தனை பேர் ஒருத்தரோட உபயதாரருடைய பெயர் கூட கல்வெட்டுல இல்லை. இந்த அமைச்சர்கள் எல்லா பேரும் இருக்கு. ஆனால் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு அமைச்சரும் வரல. அதான் அவர் கேட்டிருக்காரு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வரலாறு என்ன படிக்கும்? ஏதோ இந்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து இவ்வளவு பிரம்மாண்டமா இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதாக அப்போ உள்ள வரலாறு பேசப்படும். ஆனா இதுக்காக தன்னுடைய சொந்த காசு வந்து கொடுத்து ஒரு 1 லட்சம் ரூபா ஒருத்தர் கொடுக்குறாருன்னா இவ்வளவு பாடுபட்டு சேகரிச்சு சேமிச்சு வச்சிருப்பார். கொடுக்குறாரு இல்லையா? ஒரு வியாபாரியோ ஒரு குடும்பஸ்தரோ அப்படி சில பல கோடிகள் செலவு பண்ணி இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அவங்க யார் உபயதாரர் பேரு இல்லை. இதுல என்ன கொடுமைனா
இப்படி கொடுக்கப்பட்ட காசுல அவங்க யாரும் போய் பண்ண முடியாது, எல்லாத்தையும் HRMC கையில கொடுத்துடணும். அவங்க தான் வந்து எடுத்து செலவு பண்ணுவாங்க. என்ன செலவு? அதுக்கிட்ட ஆடிட் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. சாதாரணமா என்ன சொல்றாங்கன்னா, பேச்சு வழக்கில் வரக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு கும்பாபிஷேகம் எடுத்தா குறைஞ்சபட்சம் கம்சேக்கம் என்று சொல்லுவாங்க ஹிந்தியில, ஒரு 50 லட்சமாவது ஆட்டையை போடுகிறார்கள். இது லோயஸ்ட் எஸ்டிமேஷன். இவங்க 4000 கோடி வந்து கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்கன்னா எத்தனை கோடி ஆட்டையை போட்டோமோ நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. ஆகவே நீங்க முந்தைய சொன்ன ஊழலை போல ஆட்டையை போடுவதற்கான இன்னொரு வகையான ஊழல் தான் இந்த கும்பாபிஷேகம் என்பது. வெளியில வந்து ஆன்மீக அரசு என்று சொல்வதற்கான ஒரு கருத்துருவாக்கம், நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. உள்ளுக்குள்ள ஆட்டையை போடுறதுக்கு ஒரு வருமானத்துக்கு ஒரு வழி இப்படிதான் இருக்கிறது. அதனால அறநிலையத்துறை என்பது தமிழகத்தை பொறுத்தவரை, மற்ற ஊர்லயும் நம்ம அப்படிதான் இருக்கு, ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை அறநிலையத்துறை என்ன செய்யணுமோ அதை தவிர பாக்கி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கு. இன்னொன்னு, இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கான உரிமை அறநிலையத்துறைக்கு கிடையாது. யாரும் அதிகாரத்தை கொடுத்தது இல்லைங்களா? அந்த கோயிலுடைய தர்மகர்த்தாவோ ஒரு குழு இருக்கணும். அந்த குழு தான் அந்த கோயில் என்ன பூஜை பண்ணணும், எப்ப கும்பாபிஷேகம் பண்ணணும், என்ன மாதிரி வழிபாட்டு முறை இருக்கணும், தமிழ்ல இருக்கணுமா, தேவாரம் பண்ணணுமா, திருமுறை பண்ணணுமா, எல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. HRMC நாள் குறிச்சு தரக்கூடாது. HRMC போய் நீ கும்பாபிஷேகம் நடத்த சொல்லக்கூடாது. கும்பாபிஷேகம் காசு எங்கிட்ட கொடுங்க, நான் செலவு பண்றேன், யாகசாலைக்கு நான் தான் இதான் இவ்வளவு செலவு பண்ணும், அவ்வளவுதான், அதுக்கெல்லாம் கிடையாது, இப்ப கேட்கக்கூடாது. அப்ப கொடுத்த காசு என்ன யாருக்கு தெரியாது. இப்படி தன்னுடைய செயலை தவிர மற்ற எல்லா செயலும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக HRMC தான் எழுதி வைத்திருக்க சட்டங்களை மீறக்கூடிய ஒரு சட்டவிரோத அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால் HRMC கலைக்கப்பட வேண்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தமிழகத்திலே தொடர்ந்து அந்த நான் திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை தான், குரங்கு கையில் கொடுக்கப்பட்ட பூமாலையை போல இந்த அறநிலையத்துறை கையில் கொடுக்கப்பட்ட ஆலயங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. அறநிலையத்துறை அந்தந்த சமூகத்தின் அந்தந்த கோயிலை பக்தர்கள் கையில கொடுக்கப்பட்டால்தான் தமிழ்நாட்டில் காப்பாற்றப்படும். அதற்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன். அந்த அந்த பக்தர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதற்காக தொடர்ந்து போராடி வருகின்ற ராம ரவிக்குமார் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். சரியான தீர்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய நீதி அரசுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். 3 மாநிலங்கள்ல வகுப்புவாத மோதல் வரும் அப்படின்னு சொல்லி பதற்றத்தை தணிப்பதற்காக போலீஸை குவிச்சிருக்காங்க. எங்க எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ். இங்க என்ன அவ்வளோ பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை. இந்த நாட்டில் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமைன்னு திலகர் சொன்னார். அவருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்து சுயராஜ்யம் ஒன்று அமைக்கணும் அப்படின்னு பாடுபட்டவர் சத்ரபதி சிவாஜி. அவருடைய ஜெயந்தி விழா அங்கங்கே நடந்திருக்குது, ஊர்வலமாக உண்டு. இப்போ தான் எந்த ஒரு ஊர்வலம்னாலும் ஒரு டிஜே மியூசிக் நார்த்தில் மோஸ்ட்லி இருக்கும். அது மாதிரி போகிறப்ப கர்நாடகாவில் வந்து பாகல்கோட் அப்படிங்கிற ஒரு இடத்துல அதே மாதிரி போகும் பொழுது மர்ம நபர்கள் அப்படின்னே தான் போட்டிருக்காங்க பேப்பர்லேயே. நம்ம நேயர்களுக்கும் புரிஞ்சிருக்கும் மர்ம நபர்கள் யானா அவங்க கல்லை விட்டு அடிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா எஸ்பி மீது கல்லால் அடிச்சிருக்காங்க, அவர் மண்டை உடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு தகவல். அடுத்தது தெலுங்கானாவில் அதே போல் ஹைதராபாத் பக்கத்தில் வரும் பொழுது ஆம்பர்பேட்டை அப்படிங்கிற இடத்துல தொழுகையின் போது இந்த ஊர்வலம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே தகராறு பண்ணி அடிதடி பண்ணியிருக்காங்க. அதே போல் மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூர் அது பக்கத்தில் சிகாரோ அப்படிங்கிற ஒரு இடம், அந்த பகுதியில் ரெகுலராக அங்கே இருக்கக்கூடிய துர்காதேவி கோயிலில் ஆரத்தி விழா சாயந்தரம் நடக்குமா. இப்போ ரம்ஜான் மாதம் அங்கே தொழுகை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டும் எப்படி ஒரே நேரத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எதுக்கு அந்த ஆரத்தி விழாவை நாங்கள் தொழுகை பண்ணுறப்ப பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கல்லை விட்டு அந்த கோயில் மீது அடிச்சிருக்காங்க. இந்த 3 சம்பவங்களை எப்படி பார்க்குறீங்க? சத்ரபதி சிவாஜியுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு கூட இந்த நாட்டிலே இந்துக்களுக்கு உரிமை இல்லை. இந்த நாட்டில் வாழ்ந்த மன்னன் ஒரு நீதிமான், நியாயமான அரசாட்சி நடத்தி நல்லாட்சி கொடுத்த நாயகன். அவனுடைய ஊர்வலத்தை கொண்டாட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கு பாருங்க. அதுல வந்து இவங்க எல்லாம் என்னன்னா, அந்த மசூதி ஒரு இடத்துல இருக்கு அல்லது வழிபாட்டு தலம் இருக்கின்றது என்று சொன்னால் அது வழியா வந்து ஊர்வலம் போகும்போது இசைக்க கூடாது. இசைச்சோம்னா என்ன பண்ணா அல்லாஹ்வுக்கு கோபம் வந்துடும், அவர் டிஸ்டர்ப் ஆயிடுவார். ஹராம் இல்லையா இசை? இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, பல மசூதிகள் தர்காக்கள் மெயின் ரோட்ல இருக்கு, ஏகப்பட்ட லாரி பஸ் போகுது, ஹார்ன் அடிக்காமையா போறாங்க?
மசூதி பக்கத்துல ஹார்ன் அடிக்காம பஸ் மறிச்சிருவாங்களா? இப்போது வரை நடந்துகிட்டு இருக்கு. இவங்க சொல்றது ஷரியாலா கொண்டு வந்தாங்கன்னா அதையும் கூட தடுத்து பண்ணாலும் பண்ணுவாங்க. யாரும் மசூதி பக்கத்துல வாய் மூடி போனோம், பேசவே கூடாது. தும்மா கூட தும்மக்கூடாது, இரும கூட கூடாது, டிஸ்டர்ப் ஆயிடுவார் அல்லா. எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மனநிலை பாருங்க. அதனால இதில் நீ கவனிக்கணும்னா, நம்ம நாட்டுல முஸ்லிம்களுடைய ஆட்சி காலத்துல பல ஆயிரக்கணக்கான கோயில்கள் இடிக்கப்பட்ட போது நம்ம ராமகோபாலன் அவர்கள் பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த பாட்டை படிச்சா போதும். சிவாஜி மன்னர் நின் நினைவு வீறு தந்திடும், அழகா சொல்லியிருப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில சிவாஜி இந்த நாட்டுல தன்னுடைய இந்து சமாஜத்தை நிறுவுகிறான். அன்னையர்த்தம் கற்பிழந்து அவலமாகி நின்றனர், ஆலயத்தின் கொடுமை கண்டு அப்படிலாம் வரும். அதுல சிறுவரை மாவீரராக்கி சீரிய நாடு எழுப்பின. சின்ன சின்ன பசங்களை வச்சு அவங்களை போர் வீரர்களாக படை திரட்டி கோட்டைகளை பிடித்து கடற்படையை உருவாக்கி இத்தனை செஞ்சிருக்கார். சிவாஜியுடைய அந்த வரலாற்றை படிக்கும் போது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு சம்பவம். துலுக்கன்லாம் என்ன பண்ணுவான்னா, அந்த ராஜாக்கள் எல்லாமே அந்த முதல்ல படையெடுத்துல ஆரம்பிச்சு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, படையெடுத்து வரும்போது ஹிந்துக்களை பிடிப்பான், வாழை காட்டுவான், மதம் மாற சொல்லுவான், மதம் மாறாட்டி வெட்டிடுவான். அந்த வீட்டில் கூடிய பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய பொண்ணோ பையனோ மகளோ மனைவியோ அம்மாவோ, அவர்கள்லாம் செக்ஸ் ஸ்லேவ்ஸ் பிடித்து கொண்டு போயிடுவோம். லட்சக்கணக்கான பெண்களை இந்த மாதிரி கொண்டு போய் அவங்களுடைய ஆப்கான் நாட்டிலேயோ மற்ற நாடுகளிலேயோ அடிமைகளாக விற்பார்கள். அழகான பெண்கள் ராஜாவுக்கு கலீஃபாவுக்கும் மற்றவங்களுக்கு வைப்பாட்டிகளாக கொடுத்துருவாங்க. அதை மீறி இது பண்ணாங்களோ அவங்க அங்கேயே கொண்டுடுவோம், ஈவிரக்கம் இல்லாமல். இது நடந்திருக்கிறது. ஆனால் சிவாஜி இதே போல ஒரு இடத்துல போய் இவங்கெல்லாம் சிவாஜி படையவர்கள்லாம் போய் ஒரு முஸ்லீம் அரசு அந்த போர் வீரரை பிடிச்சு எல்லாம் மீட்டு வராங்க. ஒரு அழகான பெண்மணி வராங்க பல்லக்கில், சொல்றாங்க உங்களுக்கு நல்ல பரிசு கொண்டு வந்திருக்கேன். பார்த்தா ஒரு முஸ்லீம் பெண். இவங்க என்ன நினைச்சாங்க, இந்த மாதிரி தான் துலுக்கம் பண்றான், பதில் கம்ம பண்ணா சிவாஜிக்கு நம்ம சந்தோஷப்படுவார். அந்த பெண்ணை பார்த்தோன்னே காலில் வணங்கி அம்மா மன்னிச்சிடு, திருப்பி அதே போல அனுப்புங்கிறார். இப்படி வாழ்ந்து அரசாட்சி நடத்திய மன்னன் சிவாஜி. இப்படிப்பட்ட சிவாஜியுடைய வரலாறு ஒரு பக்கம். திப்பு சுல்தான் என்ன பண்ணார்? திப்பு சுல்தான் என்பதை என்ன செய்தார் என்பதை பற்றி மலபார் கெசட்ல இருக்கு, வெள்ளக்கார எழுதி வைத்து. நம்ம சொன்னா தப்பாயிடு, பொல்லாப்பு வந்துடும், வேணாம். எத்தனை ஊர்களில் எத்தனை லட்சக்கணக்கான பெண்கள் சீரழிக்கப்பட்டன திப்புவினால். ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் இருக்கு மலபார் முழுக்க. எத்தனை ஆயிரக்கணக்கான கோயில்களை இடிச்சான், தமிழ்நாட்டுல ஸ்ரீமுஷ்ணம் வரைக்கும். எத்தனை அணைக்கட்டுகளை உடைத்தான், வெள்ளம் ஊர் நாசமாகட்டும். இது சொல்லிட்டே போலாம். பல பெண்களை மதமாற மறுத்த காரணத்தினால் அந்த பெண்களுடைய குழந்தைகளை வெட்டி கொண்டு அவங்க கழுத்துல மாலையா போட்டு அப்புறம் அவங்களே கொண்டு மரத்துல தொங்க விட்டு, மதம் மாற மறுத்தால் இதுதான் உங்களுக்கு ஏற்படும் என்று ஊர் ஊரா அங்க பிணங்கள் மரத்துல தொங்குமா. இப்படியெல்லாம் செய்த கொடுங்கோலன் திப்பு சுல்தானை ஜெயந்தி அவங்க கொண்டாடுவாங்களாம். நல்லாட்சி கொடுத்த சிவாஜியுடைய ஊர்வலத்தை பிறந்த நாள்ல கொண்டாடக்கூடாது. இப்ப மாலேகான் நகராட்சியை கைப்பற்ற உடனே அந்த நகராட்சி சேர்மன் பின்னாலேயே திப்பு சுல்தான் படம் வச்சிருக்காங்க. அழகா சொன்னீங்க. அப்ப யாரு இவங்களுக்கு ஐடியல்? இவங்க மனப்பான்மை எப்படி இருக்கு பாருங்க. தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு ஹிந்தியில ஒரு பாட்டு இருக்கு, ஒருவேளை சிவாஜி மட்டும் பிறக்காம இருந்திருந்தாங்கன்னா நீங்களும் நானும் இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டோம், நம்ம குல்லா போட்டுதான் இருப்போம் அப்படின்னு ஒரு எழுதியிருக்கார். அகர் சிவாஜி ந ஹோதி தோ சப்கோ சுன்னத் ஹோ ஜாதி. அழகா இந்த ஞாபகம் இருக்கு. சிவாஜி மட்டும் வராம இருந்ததுன்னா இந்தியா முழுக்க, குறிப்பா தென்னிந்தியா முழுக்க இஸ்லாமிய பாகிஸ்தானா மாறி போயிருக்கும், பாகிஸ்தான் ஒரு பகுதியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் இந்த நாட்டுக்காக வாழ்ந்த அந்த மன்னனுக்கு ஒரு பிறந்தநாள் விழா கூட நடத்த முடியலன்னா நம்ம எப்படிப்பட்ட நிலையில இருக்கோம் பாருங்க. அப்புறம் இந்த நாட்டுல யாரும் எங்க போலாம், ஊர்வலம் போலாமே. ஒரு இடத்துல மசூதி இருக்குன்ற காரணத்தினால நான் ஊர்வலமே போகக்கூடாதா? இப்ப உங்களுக்கு சிவாஜி ஜெயந்தி எதிர்க்கிறார்கள் என்று சொல்றீங்க. இதே போல நவராத்திரி சமயத்தில் இதே நடந்தது. தமிழ்நாட்டை பிள்ளையார் சதுர்த்தி நடத்தக்கூடாது. அப்ப எந்த ஒரு தெருவுல முஸ்லீம் வீடோ அல்லது மசூதியோ இருந்தால் அங்க வேற யாரும் ஊர்வலமே போகக்கூடாது என்பது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை அது? அப்போ ஒரு நாகரிகமான மனித சமுதாயம் வாழக்கூடிய இந்த உலகத்துல அதை பொறுத்து கொள்ள முடியாத சகிப்புத்தன்மையற்ற இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம் தேவையா என்கின்ற கேள்வியை இந்த செய்தி நமக்கு எழுப்பியிருக்கிறது.
டெல்லியில் 4 நாட்களாக சர்வதேச ஏஐ சம்மிட் நடந்தது. உலக நாட்டிலேருந்து பல நிறுவனங்களுடைய சிஇஓ, பல வெளிநாட்டு தலைவர்கள், பல நாடுகளுடைய பிரதமர், அதிபர் இவங்கெல்லாம் கூட கலந்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் ரொம்ப பெருமையாக ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தா கூட அந்த ஈவெண்ட்டை பற்றி அந்த இருக்கக்கூடிய விருந்தினர்கள் சிலாகிச்சு ஆஹா ஓஹோன்னு பேசினா கூட, ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய இளைஞர் காங்கிரஸ் அமைப்பினர் அதே ஏஐ சம்மிட்டில் போய் அரை நிர்வாணமாக நின்று ஒரு பிளக்கார்டை எடுத்து காட்டியிருக்காங்க. அவர் பிஎம் காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு ஒரு பதாகையை ஏந்தி போராட்டம் பண்ணியிருக்காங்க. பிறகு போலீஸார் அவங்களை எல்லாம் விரட்டியிருக்காங்க. அங்கே கலந்து கொண்ட பொதுமக்களே கூட அவங்கள விரட்டியிருக்காங்கங்கிற ஒரு செய்தி பார்க்குறோம். இப்பொழுது பல இடங்களிலிருந்தும் காங்கிரஸுடைய இந்த செயலுக்கு கண்டனங்களும், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ராகுலை ஒரு சில ஊடகங்கள் ரொம்ப கழுவி ஊத்துறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியில சம்பந்தப்பட்ட 3 அம்சங்களை பற்றி நான் கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த அமெரிக்காவுடன் இப்போது தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை எதிர்ப்பதாக சொல்லி காங்கிரஸ் நடத்தியிருக்கிறது. அதனால் அது என்னன்னு முதல்ல நம்ம சொல்லணும். 2வது, ஏஐ பற்றி சொல்லணும். ஏஐ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதை பற்றி சொல்லியாகும். 3வது, காங்கிரஸ் கட்சியுடைய இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல்பாடு. இவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியும் போய் எடுக்கக்கூடிய முதல் நிலைப்பாடு என்னன்னா, அமெரிக்காவிடம் அடகு போய்விட்டது. அமெரிக்க அரசாங்கம் சொல்லி இருக்கிறது, நான் இந்த மாதிரி இவங்க இனிமேல் வெனிசுலாத்தான் என்ன வாங்குவாங்க, ரஷ்யாட்டு என்ன வாங்க மாட்டாங்கன்ட்டு அமெரிக்கா தரப்பு சொன்னால் கூட நம்முடைய அரசாங்கம் அப்படி ஒன்றும் கமிட்மெண்ட் கொடுக்கலையே. இதுல என்ன நம்ம கவனிக்கக்கூடிய முக்கியமான நடைமுறைக்கே வரல, முழுவதும் சைன் பண்ணல, எதுவும் நடக்கல. இதுல என்ன ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, வெனிசுலால இருக்கக்கூடிய ஆயில் அதை ரீஃபைனரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம நாட்டுல இந்தியன் ரீஃபைனரிஸ் தான் இருக்கு. ஏற்கனவே நம்ம வெனிசுலால இருந்து வாங்கி இருக்கோம். ரிலையன்ஸா இருக்கலாம், மற்ற நம்ம நாட்டினுடைய ஓஎன்ஜிசி மற்ற நிறைய ரீஃபைனரிஸ் இருக்கிறது. ஏன்னா ரஷ்யாவுடைய க்ரூடை போலவே அந்த சல்ஃபர் கண்டென்ட் கிட்டத்தட்ட அதே போல அந்த அமைப்புடைய க்ரூட் ஆயில ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, காஸ்ட் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டி இந்தியன் ரீஃபைனரிஸ் மட்டும்தான் இருக்கிறது. அதனால அமெரிக்கா வெனிசுலாவை முழுமையாக கைப்பற்றினால் கூட அந்த ஆயில் முழுக்க ரீஃபைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு தான் இருக்கு. ஒரு கால் அங்க வெனிசுலா ஆயில் முழுக்க ரீஃபைன் பண்ணக்கூடிய இது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்தது என்று சொன்னால், உலகத்துல மிகப்பெரிய ஆயில் ரீஃபைனிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆளாக நம்முடைய நாடு மாற முடியும். டோட்டல் ஆயில் கண்ட்ரோல் நமக்கு ஒரு வாய்ப்பு கூட வரும். அப்படிப்பட்ட ஒரு கேம் சேஞ்சரா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எவால்வ் பண்ணி மெல்ல மெல்ல போக முடியும். அதனால இந்த ஒரு பாயிண்ட் காங்கிரஸ் இதை மறைக்கிறாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மறைக்கிறாங்க. ஏதோ அமெரிக்காட்ட அடிமாட்டு ரேட்டுக்கு சொன்னதுக்கெல்லாம் ஏற்றுக்கொண்ட மாதிரி, எல்லா விவசாயமும் பழிபோட மாதிரி, விவசாய பொருட்கள் இன்சுலேட் பண்ணி தான் அவங்க பேசியிருக்காங்க. அதனால பெரிய ஒரு லிஸ்டே படிச்சிருக்காங்க. இந்த இதெல்லாம் அந்த அந்த ட்ரேட் டீல்ல இல்லாதது அப்படிங்கிறது பெரிய லிஸ்ட்டை பியூஷ் கோயலா நீங்க சொல்லியிருக்காரு. ஆமா, அதனால நிச்சயமாக வெனிசுலாவோடு அந்த ஆயில் ரீஃபைனரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமே. ஆனால் வருங்காலம் அதன் மூலம் ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் பூம் வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது நிச்சயமா செய்ய போறாங்க, படிப்படியா செய்வாங்க. இதுதான் இதை பொறுத்து நான் சொல்ல நினைக்கிறது. 2வது, ஏஐ. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இந்த மனிதர் கூடத்தினுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்று போக்கே மாறினது. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனது எப்படின்னா, முதல் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சி. அந்த தொழில் புரட்சியை முழுக்க கையில் எடுத்து ஆதாயம் பார்த்தது யாரும் சொன்னா ஐரோப்பிய நாடுகள். அப்பெல்லாம் நம்ம ஒன்றும் இல்லை, அடிமை நாடா இருந்தோம், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சாப்ட்வேர்ல மூலமா வரக்கூடிய அடுத்த புரட்சி வந்தது, கம்ப்யூட்டர்ல அதுலேயே அமெரிக்கா தான் ஆதாயம் பார்த்தது. அதன் பிறகு இன்டர்நெட், இமெயில் எல்லாம் வந்த பிறகுதான் அடுத்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்தது. அதாவது பெரிய டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் சொல்றேன். இந்த ஒவ்வொரு முன்னெடுப்புலையும் பார்த்தோம். அதே போல சிப்பு தயார் பண்ணக்கூடியது, அந்த சிப்பு அதுல இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கொரியாவா இருக்கலாம், ஜப்பானா இருக்கலாம், சவுத் ஈஸ்ட் சைனா, சவுத் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இவங்க தான் டாமினேட் பண்றாங்க. அப்ப இப்படி வரக்கூடிய எந்த டெக்னாலஜியும் நம்ம இன்னும் பின்னால்தான் இருக்கும், ஃபார் பிஹைண்ட். இன்றைக்குதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பேஸ்ல நம்ம கொஞ்சம் அடி எடுத்து ஒரு 4வது இடத்துக்கு வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது புத்தம் புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் ஏஐ, செயற்கை நுண்ணறிவு என்பது. நீங்க பாத்தீங்கன்னா கூகுள் சர்ச் நீங்க போறீங்க, கூகுள் சர்ச்ல நீங்க ஆர்த்தோபீடிக் சென்னைன்னு போட்டீங்கன்னா என்ன ஆகும், அது ரெண்டையுமே
கொடுக்கும் ரிசல்ட். ஆர்த்தோபெடிக் கொடுக்கும், சென்னையும் கொடுக்கும். அப்ப நீங்க என்ன பண்ண, அடுத்து கூகுள் சர்ச்ல அண்டு என்ற ஒரு ஆப்ரேட் கொண்டுறேன், ஆர்த்தோபெடிக் அண்டு சென்னை பிளஸ் சென்னை. அப்ப நாங்க ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது ரிசல்ட் மட்டும் கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி இப்ப அண்டுங்கிறது ஒரு 2 சொற்களை ஒன்றா சேர்க்கிறது. இந்த மாதிரி கூகுள் போன்ற சர்ச் இன்ஜின் என்ன பண்ணும், அதுவே ஒரு பெரிய சாதனை. கோடிக்கணக்கான வெப்சைட்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை வைத்து இதுக்கு ரெலவெண்ட் வெப்சைட் வந்து அதை ஆர்டர் பண்ணி இந்த வேர்டு அதிகமா இருக்கக்கூடிய, ரிச்சா இருக்கக்கூடியது, லேட்டஸ்டா அப்டேட் பண்ணது அப்படி லிஸ்ட் பண்ணி கொடுக்குது. அப்ப லைப்ரரியில் நீங்க போய் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை தேடுவதற்கு ஒரு நாள் செலவு பண்றத ஒரு சில வினாடிகள்ல கூகுள் மூலமா எனக்கு கிடைக்கும். வெப்சைட்ல அந்த பொருள் இருந்த அந்த கண்டென்ட் இருந்தா அப்படி மாற்றி கொடுத்த புரட்சி வந்து கூகுள் பண்ணிருக்கு, சர்ச் என்ஜின் பண்ணிருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, அடுத்தது இந்த வேர்ட்ஸ் மட்டும் இல்ல, அந்த வேர்டுக்கு நடுவுல உள்ள ரிலேஷன்ஷிப். இப்ப நம்ம வந்து வேற்றுமை உறுப்புன்னு சொல்றோம், ஐ ஆள்கு இன்னது கண். அப்ப நீங்க இந்த ஒரு எந்திரன் படத்துல வரும் இல்லையா, கம்ப்யூட்டரை போடு இல்ல டிவியை போடு உடனே போய் டப்புன்னு போட்டு உடைச்சிடும். ஏன்னா போடு என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கின்றது என்பது அதுக்கு தெரியாது. அப்போ ஒரு சொல்லுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்க முடியும், அந்த லாங்குவேஜினுடைய அமைப்பையே கிராமரையே ஓரளவு வந்து செயற்கையாக புகுத்த முடியுமானா என்ன ஆகணும், அதே எல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். செயற்கையா புரியாது, ஓரளவு புரிஞ்ச மாதிரி நம்ம கொண்டு ஒரு சிமுலேட் பண்ண முடியும். இதான் ஏஐ. அப்ப இந்த ஏஐ பண்ணக்கூடிய சாதனை நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா மிளச்சி போயிடுவீங்க. ஒரு புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒருத்தர் அந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அவருக்கு 7 நாள் ஆகும், 1 வாரம் ஆகும். அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. அதை எந்த மொழி வேணா இருக்கலாம், எந்த மொழி எந்த மொழிக்கு வேணுமானாலும் அது ஏஐல கொடுத்தோம்னா சில நிமிடங்கள்ல கொடுக்குது. 7 நாட்கள் ஒரு வேலை செய்ய வேண்டிய வேலையை 2-3 நிமிஷத்துல கொடுத்துருது, டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருது. அப்ப நீங்க எடுத்து படிச்சு பார்த்து உடனே அதை பயன்படுத்த முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நீ கொஞ்சம் புரட்டி படிச்சு பார்த்து நடுவில் கொஞ்சம் சேஞ்ச் எல்லாம் பண்ணீங்கன்னா few hours ஜுனூன் தமிழ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் மாத்தி. அப்ப 7 நாள் செய்யக்கூடிய வேலையை இந்த ஏஐ வந்து ஒரு 2 நிமிஷத்துல செஞ்சாலும் கூட 2-3 மணி நேரம் செலவு பண்ணா சரி பண்ண முடியும். அப்ப எவ்வளவு ஒர்க் ஃபோர்ஸ் மிச்சமாகுது பாருங்க. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இதே போல ஏஐ வந்து கால் பதிக்காத இடமே கிடையாது, எல்லா இடங்களும் சரி. அது இமேஜ் ப்ராசஸிங்கா இருக்கலாம், அல்லது ஒரு வீடியோ எடிட்டிங்கா இருக்கலாம், வாய்ஸ் ரெகக்னிஷன், எல்லாத்துலயும். அப்போ ஒரு பெரிய புரட்சி பண்ணி இந்த உலகத்தையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏஐ இன்னும் அடுத்த மாற்றங்களை செய்ய போகுது. உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒருத்தர் வந்து ஒரு டேட்டா பேஸ், ஆதார்ல ஒரு டேட்டா பேஸ் இருக்கும், ஒரு கிரைம் டேட்டா பேஸ் தனியா இருக்கும் கவர்மெண்ட்ல. அவர் ஐடி வேற மாதிரி இருக்கும், எல்லாம் ஒண்ணுக்கு ரிலேட்டட் கிடையாது. ஒண்ணுக்கு ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம் முடியவே முடியாது. ஆனா ஏஐ மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும்னா வருங்காலத்துல வரக்கூடிய சாத்தியம் இருக்கு. எல்லாம் இன்டகிரேட் ஆயிடும். ஒருத்தரை பத்தி ஒரு ஆதாரம் கிடைச்சா போதும், அவரை பத்தி A to Z லைஃப் ஸ்கெட்ச் முழுக்கே வந்துடும். இது ஏஐ பண்ண முடியும். அப்போ எனார்மஸ் டேட்டா பேஸை படித்து அதை இன்டர்பிரேட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி காம்ப்ரிஹெண்ட் பண்ணி இத்தனை ஏஐ செய்யக்கூடியது. இன்னைக்கு பாருங்க, இந்த ஏஐ இது மூலம் ஒரு அருமையான செய்தி ஒன்று படித்தேன். நம்ம நாட்டில் சுசுதர் காலத்துல ஆரம்பித்து ஏராளமான ஆயுர்வேதிக் டெக்ஸ்ட் அப்படி லட்சக்கணக்கில் இருக்கு. அந்த ஆயுர்வேத இலக்கியங்கள் அத்தனையுமே வந்து மொழிபெயர்த்து அது ஏஐ மூலமாக நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது அப்படியே கொட்டும் வந்து அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஆகவே இந்த ஏஐ வந்து பெரிய பெரிய புரட்சிகளை செய்ய போகிறது. அப்படிப்பட்ட புரட்சிக்கான அந்த முன்னெடுப்பை முதல்ல நாம போய் லீடரா முன்னால வரணும். அதற்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் நம்முடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணியிருக்கிறது. ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. இப்பயே உள்ள வந்தாச்சு, ஏஐ வரும்போதே உள்ள வந்தாச்சு. அதுக்கான சரியான இடம் இந்தியா தான். ஏஐல யாரெல்லாம் பிஸ்தான்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்களே வந்து இந்தியா. அதனால அப்படி இந்தியா வளர்ந்துட்டா அவங்களுக்கு பொறுக்காதே. ஒண்ணு வந்து அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நிச்சயமாக ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது, அதையும் தடுக்க பார்க்கிறது காங்கிரஸ். ஏஐ மூலமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நாட்டுக்கு வந்தா நாட்டுக்கு நல்லா நடந்துடக்கூடாது. அப்ப காங்கிரஸ் கட்சி அரசியல் கொள்கையை வந்து விமர்சிக்கக்கூடிய, அந்த கொள்கை ரீதியான அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய எதிர்கட்சியாக இல்லாமல் இந்த நாட்டுக்கு நல்லது நடந்தா எதிர்க்கக்கூடிய கட்சியாக, எதிரிகளுடைய கூடாரத்திலிருந்து பேசக்கூடிய கட்சியாக மாறிவிட்டதா என்று நாம பலமுறை கேட்டிருக்கோம். அதை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இந்த செயல் நடந்திருக்கிறது. நாட்டு மக்கள் வந்து இவங்க வந்து மோடியை சிறுமைப்படுத்துவது போல நடந்திருக்காங்க. இப்போ பாண்டிச்சேரியில கூட சம்பவம் நடந்திருக்கு, செய்தி வரத்துக்கு முன்னால் பார்த்தோம். அட்டகாசம் பண்ணிருக்காங்க. பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு கல்லடிச்செல்லாம் தாக்கியிருக்காங்க, மோடியுடைய குடும்பாவியை எரிச்சிருக்காங்க. அதனால
இவர்கள் மோடியை அவமானப்படுத்துவாக நினைத்துக் கொண்டு தங்களை தானே தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள், சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உலக அரங்களை பாரத நாட்டுக்கு தலைக்குனியை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இது தலைகுனியை காங்கிரஸ் கட்சிக்கு தானே தவிர நாட்டுக்கு கிடையாது, மோடிக்கு கிடையாது. இன்னொரு உயர்ந்து கொண்டே இருக்கிறார். இதை காங்கிரஸ் கட்சி புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து தவறான முன்னுதாரணங்களே, ஒரு ஒர்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் அதை சிட்ரேட் பண்ணிட்டு இருக்கார் ராகுல் காந்தி. அதை பார்லிமெண்ட்ல பிரதமரை போய் தாக்குவதற்காக திட்டமிட்ட திட்டமா இருக்கலாம், சபாநாயகரை போய் முற்றுகையிட்டதா இருக்கலாம், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் வாய்க்கு வந்தபடி வசப்பாடுறது, சுப்ரீம் கோர்ட்டோ எலெக்ஷன் கமிஷனையோ ஆதாரம் இல்லாம போய் சொல்றது, இப்படிலாம் ஒரு ராங் டெம்ப்ளேட்ஸ் செட்டிங். அதுல இது ஒன்னா வந்திருக்கிறது. அதனால காங்கிரஸ் கட்சி சுய பரிசோதனை செய்து ராகுல் காந்தியை தூக்கி எறிய தயாரா இருக்கணும். இல்லாவிட்டால் காங்கிரஸ் கட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். இரண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும். அது நடந்தே தீரும். மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டுக்கு நல்லது நடந்து கொண்டிருக்கிறது. ஏஐ உண்மையிலே பெரிய பெரிய வரப்பிரசாதமா வரப்போகிறது. அதனால இதை முன்னெடுத்த பிரதமருக்கு வாழ்த்துக்கள். காங்கிரஸ் கட்சி தன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம் வந்திருக்கிறது. செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.